அரிசி மாவு வச்சு சூப்பராக காலையில் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் 5 நிமிஷத்துல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்து அந்த பட்டாணி பேஸ்ட்டில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். துருவன கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பன்னீர் துருவனது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பட்டாணி விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் நல்லா பிசைஞ்சு விட்டு சப்பாத்தி மாவு போல் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்களும் கலந்து விட்டுக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவு தேவையான அளவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு பட்டர் ஷீட்லேயோ அல்லது இலையிலையோ வச்சு நல்லா மெலிசாக தட்டி விட்டு தோசைக்கல்லில் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து டைரெக்டாக தோசைக்கல்லில் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தோசைக்கல்லில் டைரெக்டாக தட்ட வராது அப்படின்னா மட்டும் பட்டர் ஷீட் அல்லது இலையில வச்சு தட்டிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ 2 சைடுமே வெந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். டைம் ரொம்ப ஆகாது. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரொட்டிக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வெங்காய தொக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். போய் செக் பண்ணி பார்த்து அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுக்குமே காம்போ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்கான தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.